பஸ் டிக்கெட்டை நம்ம எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ரெட் பஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அது கேட்குற ஃபார்மாலிட்டிஸ் நம்ம ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணா ஓப்பன் ஆகும். இப்போ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எடுத்துக்காட்டு கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை 21ஆந்தேதி வரப்போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சர்ச் கொடுக்கணும் மேலே கொடுத்துட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டயத்தில் 22:15, 21:30 அப்படி நிறைய டயத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு 22:35 அந்த இதை புக் பண்ணுறோன்னா ஓப்பன் ஆகும். இப்போ இந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சீட் இருக்குல்ல, இது எல்லாமே பச்சை க்ரீன் கலர்லாம் அவைலபிள் தான். இப்போ நம்ம இந்த சீட்டை புக் பண்ணுறோன்னா ரூ. 599 விலை. 599 வந்துருச்சு. இதை செலக்ட் போர்டிங் பாயிண்ட் அதை கொடுத்தோன்னா போர்டிங் பாயிண்ட் வந்துடும். இந்த போர்டிங் பாயிண்ட்டில் நாம் ஒன்று நம்ம கூகுள் மேப் போட்டு சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்த எது நம்ம பக்கத்தில் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு லக்ஷ்மி மில் அதை நம்ம கொடுக்குறோம். அடுத்து மயிலாடுதுறை ஒரு ட்ராப் பாயிண்ட் ஒன்று தான், அதை கொடுத்துக்கிறோம். கொடுத்தது நம்மளோட டீட்டெயில் இங்கே வந்துடும். இதில் பேசஞ்சர் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தோன்னா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு இப்போ இல்லைன்னா நியூ பேசஞ்சர்னா நியூ பேசஞ்சர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த கோபால் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்ததுனால அதை கொடுக்குறேன். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னா அடியில் இருக்கும் பே நவ், அதை கொடுத்துக்கணும். இப்போ இது கூகுள் பே ஆப்ஷன் வந்துருச்சு. இதை கொடுத்தோன்னா அடுத்து நம்ம ஜிபேக்கு உள்ளே போயிட்டு அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கும். இப்போ நம்ம புக் பண்ண டிக்கெட் எங்கே இருக்கணும்னா கீழே லெஃப்ட் சைடில் ஹோம், அதுக்கு பக்கத்தில் புக்கிங், அந்த புக்கிங்கை தொட்டோன்னா இதில் நம்ம புக் பண்ண டீட்டெயில் இதில் இருக்கும். இதை காட்டி நம்ம பயணம் செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம மொபைல்லையே பதிவு செஞ்சு நம்ம பயணம் செய்யலாம். தேங்க்யூ.